இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இந்த இறை வார்த்தையானது ரூத்தின் விசுவாசத்தையும் தியாகத்தையும் எடுத்து காட்டுகிறது. அவள் தன் நாட்டையும் குடும்பத்தையும் விட்டு இஸ்ரவேலின் கடவுளிடத்தில் நம்பிக்கை வைத்தாள். தன்னுடைய கணவனும் மாமனாரும் இறந்த பின் நிக்கதியாய் நின்ற ரூத்தும் அவளுடைய மாமியாரும் தன் தாய் நாடு, தன் மக்கள், தன் பழக்க வழக்கம் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு புதிய நாட்டிற்கு, புதிய கடவுளுக்கும் கீழ்ப்படிந்தார்கள். தன் மாமியாருக்காக செய்த தியாகம், அவளின் பணிவு, நம்பிக்கை எல்லாம் பார்த்த போவாசு, நீ இஸ்ரவேலின் கடவுளுடைய சிறகின் கீழ் தஞ்சம் புகுந்தாய், அவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என ஆசீர்வதித்தார். ரூத்து செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க பலன் கிடைத்தது. இன்று ஆண்டவரும் இதைத்தான் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்வது, பிறரிடத்தில் அன்பும் நட்புறவும் கொள்ளுதல் போன்ற ரூத்தின் குணநலங்கள் எங்களிலும் காணப்பட வேண்டும். சற்று கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். இன்று எங்களுடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தா இருக்கிறதா அல்லது இல்லையா என்று. பிரியமானவர்களே, நிச்சயமாக எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்தா இருந்தால் நிச்சயம் நமக்கு பலன் கிடைக்கும். ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ரூத்தை போல விசுவாசத்திலும் தியாகத்திலும் நிலைத்திருக்க உதவி புரியும். என்னுடைய கிரியைகளுக்கு தக்க நேரத்தில் பலன் கொடுப்பீர் என நம்புகிறேன். உமது சிறகின் கீழ் நான் அமைதியையும் பாதுகாப்பையும் ஆசிரையும் காண்பேனாக. ஆமேன்.